நான் தடுமாறும் போது என்னோடு கூடவர். ஆமென். எல்லாரும் சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினி, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினி. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினி, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினி. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசரே. தகப்பனை தொடர்ந்து எங்களோடு பேசுங்க. அடிமை முறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். இன்று ஆண்டவர் வேதத்தின் வெளிச்சத்தில் கர்த்தர் எனக்கு கற்றுத் தந்ததை உங்களுக்கு போதிக்கும்படி தேவ ஆவியானவர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். நிறைவேற்றுவார், நிறைவேற்றுங்கள். அதுதான் இந்த செய்தியின் தலைப்பு. அதற்கு ஆதாரமாக 1 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 11வது வசனத்தில் இருந்து 13வது வசனம் வரையிலே நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாலமோனுக்கு உண்டாயிற்று. சாலமோனுக்கு உண்டாயிற்று. அவர் நீ என் கட்டளைகளின்படி நடந்து, நீ என் கட்டளைகளின்படி நடந்து, என் நீதி நியாயங்களை நிறைவேற்றி, என் நீதி நியாயங்களை நிறைவேற்றி, என் கற்பனைகளின் படியெல்லாம் நடந்து கொள்ளும்படி, என் கற்பனைகளின்படியெல்லாம் நடந்து கொள்ளும்படி அவைகளை கைக்கொண்டால், அவைகளை கைக்கொண்டால், நீ கட்டுகிற இந்த ஆலயத்தை நீ குறித்து, கட்டுகிற இந்த ஆலயத்தை குறித்து நான் உன் தகப்பனாகிய தாவீதோடே சொன்ன, நான் உன் தகப்பனாகிய தாவீதோடே சொன்ன என் வார்த்தையை உன்னிடத்தில் நிறைவேற்றி, என் வார்த்தையை உன்னிடத்தில் நிறைவேற்றி, இஸ்ரவேல் புத்திரர் நடுவில் வாசம் பண்ணி, இஸ்ரவேல் புத்திரர் நடுவில் வாசம் பண்ணி, என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என் என்றார். ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்றான். ஆண்டவராகிய தேவன் சாலோமோனுக்கு தரிசனமாகி சொன்ன ஒரு வார்த்தையைத்தான் இந்த 12வது வசனத்திலே நாம் தெளிவாய் பார்க்கிறோம். அதாவது ஆண்டவராகிய தேவன் தாவீதினிடத்திலே, தாவீதுடைய உள்ளத்தில் இருந்த வாஞ்சையை அறிந்து அதற்காய் அந்த மனிதன் எடுத்த முயற்சிகளை புரிந்தவராய் ஒன்று சொன்னார். தீர்க்கதரிசியை அனுப்பி, நீ என் நாமத்துக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாப்பா, ஏனென்றால் உன்னுடைய கை எதனால் நிறைந்திருக்கிறது? இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. உன்னுடைய இருதயத்தில் உள்ள வாஞ்சையை உன் பிள்ளையை கொண்டு என்ன செய்ய போகிறேன்? நிறைவேற்ற போகிறேன். அவன் என்னுடைய நாம மகிமைக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். பாருங்கள், தாவீதுடைய உள்ளத்தில் வாஞ்சை இருந்தது. ஆனால் கர்த்தரோ அவனை கொண்டல்ல, அவனுடைய தலைமுறைகளை கொண்டு அதை நிறைவேற்றுவேன் என்று வாக்கு பண்ணி இருந்தார். வருடங்கள் ஓடினாலும் வாக்கு பண்ணின தேவன் தம்முடைய வார்த்தையை ஒருபோதும் அவர் என்ன செய்ய மாட்டார்? மறக்க மாட்டார். கவனிக்க வேண்டும் அன்பானவர்களே. நிச்சயமா கர்த்தர் நமக்கு சொன்னதை நம்மிலும் நிறைவேற்றுவார், நம் தலைமுறைகளிலும் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். இப்பொழுது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஆண்டவர் சொன்னபடியே சாலமோனுடைய இருதயத்திலும் ஆலயம் கட்ட வேண்டும் என்ற விருப்பம் இருந்தது. அதை அறிந்த ஆண்டவர் அந்த சாலமோனுக்கு தரிசனமாகி சொன்ன காரியம் என்ன தெரியுமா? நீ என் கட்டளைகளின்படி நடந்து என் நீதி நியாயங்களை சொல்லுங்க நிறைவேற்றி. இந்த வசனத்துல 2 தடவை நிறைவேற்றி.
ஒன்று சாலமோன் நிறைவேற்ற வேண்டியது, இன்னொன்று தேவன் நிறைவேற்ற போகிறது. கவனிக்கிறீங்களா? ரெண்டு வேர்டு திரும்ப வருது பாருங்க. நிறைவேற்றி, கடைசி வார்த்தையை நிறைவேற்றி. என்ன நிறைவேற்றணும் சாலமோன்? அவன் என் கட்டளைகளின்படி நடந்து என் நீதி நியாயங்களை என்ன செய்ய வேண்டும்? நிறைவேற்றி என் கற்பனைகளை எல்லாம் நடந்து கொள்ளும்படிக்கு அவைகளை கை கொண்டால் நீ கட்டுகிற இந்த ஆலயத்தை குறித்து நான் உன் தகப்பனாகிய தாவீதோட சொன்ன என் வார்த்தையை உன்னிடத்தில் என்ன செய்வேன்? எப்பொழுது உன் தகப்பனிடத்தில் நான் சொன்ன வார்த்தை உன்னில் நிறைவேறும் தெரியுமா? நீ என் வார்த்தையை நிறைவேற்றும் பொழுது. அல்லேலூயா. சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுங்க. கவனிக்கணும், நாம கர்த்தர் எதிர்பார்க்கிறதை நம்முடைய வாழ்வில் நிறைவேற்றும் பொழுது நாம் வாஞ்சிக்கிற அந்த வாக்கு தத்தத்தின் நிறைவேறுதலை வல்ல தேவன் நிச்சயம் நமக்கு தந்தருளுவார். அல்லேலூயா. ஏன் இன்னும் எனக்கு தேவன் தந்த வாக்கு தத்தம் நிறைவேறவில்லை? ஏன் என் பெற்றோர் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாகவே என்னை குறித்து வார்த்தைகளை, தீர்க்க தரிசனங்களை தெய்வத்தினிடத்திலிருந்து பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னார்களே, அதை ஒவ்வொரு நாளும் என் தலையில கை வைத்து சொல்லி சொல்லி ஜெபித்தார்களே, ஏன் இன்னும் அந்த வார்த்தைகள் என் வாழ்க்கையிலே நிறைவேறவில்லை என்று மனதில் ஒரு கேள்வி இருந்தா உங்களுக்கு கத்த தருகிற பதில், நீ என் வார்த்தைகளை நிறைவேற்றினால் நான் உன்னை குறித்து சொன்ன என் வார்த்தையை உன்னில் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. தேவன் தன்னுடைய வார்த்தையை நிறைவேற்ற ஒருபோதும் தவற மாட்டார். எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? அவர் மறக்கவே மாட்டார்னு சொன்னவங்க மட்டும் கை உயர்த்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல். ஸ்தோத்திரம். அழைத்தவர் உன்னை மறவா, அபிஷேகம் செய்தவர் மறவா. அழைத்தவர் உன்னை மறவா, அபிஷேகம் செய்தவர் மறவா. மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமை தேவன் உன்னை மறவா. மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமை தேவன் உன்னை மறவா. மகிமை தேவன் உன்னை மறவா. மறவா இயேசு மறவா. உன்னை ஒரு இமை பொழுதில் மறவா. மறவா இயேசு மறவா. உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. ஒரு முறை கூட மறவா இயேசு மறவா. உன்னை ஒரு இமை பொழுதில் மறவா. மறவா இயேசு மறவா. உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய ஜனமே, வருடங்கள் ஓடி இருக்கலாம், வாக்குத்தத்தம் தந்த தேவன் மறக்கவே மாட்டார். ஆனா ஏன் இன்னும் நிறைவேறல? நான் ஏதோ அவர் எதிர்பார்க்கிற சில காரியங்களை இன்னும் என்ன செய்யல? நிறைவேற்றல. அப்படி என்ன நான் நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள் இருக்கிறது என்று கேட்பீர்கள். ஆனால் 7 காரியத்தை உங்கள் நடுவில் நிறைவேற்றுவதற்காய் தேவன் காத்து கொண்டிருக்கிறார் என்பதை அடையாளம் காட்டிவிட விரும்புகிறேன். ஒன்றாவதாக 2 ராஜாக்களின் புஸ்தகம் 23வது அதிகாரத்தை
எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். 1 முதல் 3 முடிய உள்ள வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது ராஜா யூதாவிலும் எருசலேமிலும் இருந்த மூப்பரை எல்லாம் அழைப்பித்தான். அவர்கள் அவனிடத்தில் கூடின போது ராஜாவும் அவனோடு யூதாவின் மனுஷர் யாவரும் எருசலேமின் குடிகள் அனைவரும் ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் சிறியோர் துவக்கி பெரியோர் மட்டுமுள்ள சகலரும் கர்த்தரின் ஆலயத்துக்கு போனார்கள். நிறுத்திக் கொள்வோம். ராஜா அழைத்த பொழுது யாரெல்லாம் போறாங்க? எருசலேமின் குடிகள் அனைவரும், ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும், சிறியோர் துவக்கி பெரியோர் மட்டுமுள்ள சகலரும் கர்த்தரின் ஆலயத்துக்கு. விசுவாசிக்கிறேன், இப்படி ஒரு நாள் நம்ம நாகர்கோவில் பட்டணத்திலும் வரப்போகிறது. பெரியோர் துவக்கி சிறியோர் மட்டும் இந்த பட்டணத்துள்ள குடிகள் அனைவரும் எங்க வரப்போகிறாங்க? கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரப்போகிறார்கள். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு நாளை சமுதாயத்திலே நிச்சயம் தரப்போகிறார். எங்கே போன பொழுது அங்கே நடந்தது என்ன? கர்த்தருடைய ஆலயத்திலே கண்டெடுக்கப்பட்ட உடன்படிக்கை புஸ்தகத்தின் வார்த்தைகளை எல்லாம் அவர்கள் காதுகள் கேட்க வாசித்தான். பாருங்க, அவர்கள் காதுகள் கேட்க. இந்த வசனத்தை பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்திலே கண்டெடுக்கப்பட்ட உடன்படிக்கை புஸ்தகத்தின் வார்த்தைகளை எல்லாம் அவர்கள், சொல்லுங்க, காதுகள் கேட்க வாசித்தான். பாருங்க, இந்த வார்த்தை பாருங்க, கண்டெடுக்கப்பட்ட அப்படின்னா கொஞ்ச நாளா அதை என்ன செய்யல, காணல, கவனம் குறைவாய் அது தவறிவிட்டது. எது? ஆண்டவருடைய உடன்படிக்கை புஸ்தகம். இன்று அநேக குடும்பங்களிலே பைபிளை ஞாயிற்றுக்கிழமை தேடி எடுப்பாங்க. எங்க இருக்குதுன்னு தெரியாது. சிலர் மாத கணக்காகிறது புஸ்தகத்தை திருப்பி பார்ப்பதற்கு வாய்ப்பே இல்லாம இருக்காங்க. ஆண்டவர் உங்களோடு பேசுவாராக்க. இப்பொழுது எல்லா ஜனங்களும் நிற்கும் பொழுது அதை வாசித்தார்கள். வாசித்த பொழுது என்ன நடக்கிறது? அப்பொழுது ராஜா தூண் அருகே நின்று கர்த்தரை பின்பற்றி நடக்கவும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் கைக்கொள்ளவும் அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை நிறைவேற்றவும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, அந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை நிறைவேற்றவும் கர்த்தருடைய சந்நிதியில் உடன்படிக்கை பண்ணினான். கர்த்தருடைய சந்நிதியில் என்ன செய்தான்? உடன்படிக்கை பண்ணினான். ஜனங்கள் எல்லாரும் உடன்படிக்கைக்கு உட்பட்டார்கள். சேர்ந்து சொல்லுங்க, எதற்கு உட்பட்டார்கள்? என்ன உடன்படிக்கை பண்ணினான்? இந்த புஸ்தகத்தில் உள்ள வார்த்தைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? நிறைவேற்ற வேண்டும். ஹல்லேலூயா! சத்தம் ஹல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய வேத புஸ்தகம். எல்லாம் சொல்லுங்க, வாசிக்க சிறந்த புஸ்தகம் எதுதான்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. வாசிக்க தவிட்டாத புஸ்தகம் எதுதான்? தேனிலும் மதுரம் உள்ளது எதுதான்? பொன்னிலும் அதிகம் விரும்பப்படத்தக்கது எதுதான்? சொல்லுங்க. இந்த வேத புஸ்தகத்தில் உள்ள பிரமாணங்களை நிறைவேற்றும் பொழுதுதான் தேவன் நமக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். அதை நீ புரிஞ்சுக்க வேண்டும். இங்கே இத்தனை ஆண்டுகளாய் அந்த தேசத்திலே ஆண்டவருடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் இல்லாமல் போயிருந்தது. அது நிமித்தம் தேசத்தின் ஆசீர்வாதத்தை அவர்கள் இழந்து போனார்கள். இந்த யோசியா என்கிற ராஜா அவன் பதவி ஏற்ற பொழுது அவனுடைய வயது 8. 31 ஆண்டு அந்த தேசத்தை அவன் அரசாளுகிறான். அவ்வளவு ஆச்சரியமாய் சிறு பருவத்திலேயே அவன் ஆசீர்வாதத்தின் ஸ்தானாதிபதியாய் மாறினதுக்கு காரணம் அவன் முதல்ல செய்த காரியம்
பைபிளை திறந்து வாசித்து அந்த வசனத்தை சபையும் ஜனங்களும் தேசமும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார், நிறைவேற்ற வேண்டும். இன்று நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், எந்த குடும்பம் வேத வசனத்தை தங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்கு தீர்மானித்து அதை நிறைவேற்றுகிறார்களோ அந்த குடும்பத்தின் சிரசில் இருக்கிற தேவ வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசனங்களும் ஆண்டவரால் நிறைவேற்றப்பட்டே தீரும், சந்தேகமே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வசனத்தை நிறைவேற்றின பொழுது அந்த தேசத்தில் இருந்த அருவருப்புகள் எல்லாம் அகற்றப்பட்டது. வேத வசனத்துக்கு ஒரு மனிதன் முழுமையாய் தன் வாழ்க்கையில கீழ்ப்படியும் பொழுது வேத வசனத்தின் மாறாக அவன் ஜீவியத்தில் இருக்கிறவற்றை அழிப்பதற்கும் அதை வேரோடு பிடுங்கி எடுப்பதற்கும் அசுத்தமானதை சுட்டரிப்பதற்கும் அவன் தயங்கக்கூடாது. இது நிறைய பேர் அது செய்வதில்லை. பைபிள் வாசிப்பதோடு சரி, வாசிக்கப்பட்ட அந்த வசனம் நம் வாழ்க்கையிலே நிறைவேற்றப்படுவதற்காக எதை இழப்பதற்கும் எதை அழிப்பதற்கும் எதை எடுத்து போடுவதற்கும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். 25வது வசனத்தை பாருங்கள். இதே அதிகாரம் 25வது வசனத்தை பாருங்கள். கர்த்தரிடத்துக்கு தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்துமாவோடும் தன் முழு பலத்தோடும் மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்றபடியெல்லாம் செய்ய மனதை ஏற்றபடியெல்லாம் சொல்லுங்க, நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்றபடியெல்லாம் செய்ய இந்த ராஜா மனதை என்ன செய்தான், சாய்த்தான். அவனை போல் ஒத்த ராஜா, அவனை போல் ஒத்த ராஜா அவனுக்கு முன் இருந்ததும் இல்லை, அவனுக்கு முன் இருந்ததும் இல்லை, பின் எழும்பினதும் இல்லை. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, அவனுக்கு பின். அந்த அளவு வேத பிரமாணங்களை நிறைவேற்றுவதற்கு தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்மாவோடும் தன் முழு பலத்தோடும் தன் மனதை சாய்த்தான். இன்றைக்கு முழு மனசோட வசனத்துக்கு கீழ்ப்படிய வருகிறவர்களுடைய எண்ணிக்கை மிக சொற்பமாயிருக்கிறது. ஆனால் அந்த சரித்திரத்திலே நீங்காத ஒரு இடத்தை பிடித்ததற்கு காரணம் இந்த மனிதன் கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்தான், நிறைவேற்றினான். அல்லேலூயா. இன்னும் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் கழுதையை தேடி போன ஒரு மனிதனை சமஸ்த இஸ்ரவேலுக்கு யாரா மாற்றினார்? ஸ்தோத்திரம். ராஜாவாக மாற்றினது மட்டும் இல்ல, தேவனுடைய பிரமாணத்தின்படி அவங்க வாழணும் என்று பிரமாணங்கள் எல்லாம் கொடுத்தார். ஆனால் ஒரு விசை அமலேக்கியருடைய விஷயத்துல எல்லாவற்றையும் அழித்து போடணும்னு ஆண்டவர் சொன்னார். ஆனா இவன் அந்த வார்த்தையை என்ன செய்யல, என்ன செய்தான், நலமானதையும் கொழுமையானதையும் மட்டும் என்ன செய்துட்டான், தப்ப விட்டான். இதை கேட்ட தேவனுக்கு மிக கோபம் உண்டாயிற்று. 1 சாமுவேலின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 11வது வசனம். நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி, பாருங்கள், அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார். என் வார்த்தைகளை என்ன செய்யல. அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து ராம் முழுவதும் கர்த்தரை நோக்கி என்ன செய்தான், கூப்பிட்டான். கவனிங்க, ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிறார். ஏன்? என் வார்த்தைகளை அவன் என்ன செய்யவில்லை, நிறைவேற்றவில்லை. அற்பமாய் எண்ணப்பட்டவனை ஆச்சரியமான ஒரு ஸ்தானத்துக்கு நான் உயர்த்தி வைத்து அவன் என்னுடைய வார்த்தையை நிறைவேற்றுவான் என்று எதிர்பார்த்திருந்தேன். ஆனால் அவனோ என் வார்த்தையை நிறைவேற்றவில்லை. மனிதர்களுடைய வார்த்தைக்கு அவன் முக்கியத்துவம் கொடுத்தான். ஆண்டவர் மனஸ்தாபப்பட்ட பொழுது சாமுவேல் கதறுகிறான், ஆண்டவரே உம்முடைய ஜனத்தின் மேல கோபம் கொன்றாதீங்கப்பா, தெரியாம அவன் செய்துட்டான், தயவு செய்து என்று தேவனிடத்துல நிக்கிறான் சாமுவேல். முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். என்ன தெரியும், கோபப்பட்டுட்டார்னா, ஆண்டவருக்கு மனஸ்தாபம் வந்துட்டுன்னா அதனுடைய முடிவு சவுலுக்கு மிகப்பெரிய ஆபத்து, பாதிப்பு என்பதை சாமுவேல் அறிந்தவுடனே தன்னால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த மனிதனுக்காய் தேவ சமூகத்தில் நிற்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடினாலே கர்த்தர் அவனை ராஜாவாய் இராதபடிக்கு என்ன செய்து விட்டார்,
தள்ளிவிட்டார் என்பதை அந்த அதிகாரம் முழுவதும் வாசித்து பார்ப்பீர்கள். ஆனால் அதிர்ச்சியா இருக்கும். ரொம்ப கீழான நிலையில இருந்த நம்ம எவ்வளவாய் கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். கொஞ்சம் கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லக்கூடாது? அல்லேலூயா. ஒன்றுக்கும் உதவாத என்னை அவர் உயர்த்தி வைத்த தேவன். ஆனா அந்த தேவன் எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒண்ணுதான், என் வார்த்தைக்கு என் பிள்ளைங்க என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிந்தால் மேன்மையான கிரீடங்களை அவர் தருவார். கீழ்ப்படியாவிட்டால் அவன் கிரீடத்தை இழக்கிற அபாயம் இருக்கிறது. இரண்டாவதாக ஆண்டவர் எதை நிறைவேற்ற வேண்டும் என்று நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 21வது வசனம் முதல் 23வது வசனம் வரை. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி இருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே. உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார். அது உனக்கு பாவமாகும். நீ பொருத்தனை பண்ணாதிருந்தால் உன்மேல் பாவம் இல்லை. உன் வாயினால் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, எதை நிறைவேற்றணும்? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களா. உன் வாயினால் சொன்னத பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, உன் வாயினால சொன்னத நிறைவேற்றணும். டயலாக் விட்டுட்டு போயிடக்கூடாது. அல்லேலூயா. உன் வாயினால் சொன்னதை சொல்லுங்க, நிறைவேற்ற வேண்டும். சிலர்லாம் சும்மா வாயில வந்ததெல்லாம் சொல்லி முடிச்சிருவாங்க, ஆனா ஒண்ணுமே செய்ய மாட்டேன். பைபிள் சொல்லுது, தேவனுடைய சமூகத்துல மனம் பதறி துணிகரமா ஒரு வார்த்தை என்ன செய்யக்கூடாதா? பேசக்கூடாதா? ஆண்டுடைய சமூகத்துல நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். பிரசங்கத்தை கேட்ட உடனே உணர்ச்சி வசப்பட்டு, ஆண்டவரே இன்னையில இருந்து நான் டெய்லி 1 மணி நேரம் என்ன செய்வேன்ப்பா? நாளைக்கு காலையில இருந்து எசப்பா 4 மணிக்கே எழும்பி ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே இனி என்னதான் வந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, டெய்லி 3 அதிகாரம் என்ன செய்வேன்? பைபிள் வாசிப்பா. வாரத்தில் 1 நாள் உபவாசம் பண்ணுவேன். அதுவும் ரொம்ப தீர்மானம் எடுக்கிற நாள் எது தெரியுமா? நியூ இயர் சர்வீஸ்ல. என்ன சர்வீஸ்ல? இந்த நியூ இயர் சர்வீஸ்ல எத்தனை தீர்மானம் எடுத்தீங்களோ தெரியல, வாயில சொல்லிட்டீங்க. பைபிள் சொல்லுது, நீ உன் வாயினால் சொன்னதை என்ன செய்யணும்? நிறைவேற்ற வேண்டும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நிறைய பேர் அல்லேலூயா சொல்லல, பயந்தாச்சு. எப்தா என்கிற ஒரு மனிதனுடைய சரித்திரத்தை படிச்சு பார்த்தா அவனை பற்றி முகவரையாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பரஸ்திரியின் மகன். அவனுடைய வேலை என்ன? வீணரோடு கூடிக்கொண்டு எங்கேயாவது போய் அடிதடி வைக்கிற வேலை. ஆனா புதிய பாட்டுல விசுவாச வீரர்களின் பட்டியல் ஒரு பட்டியல் இருக்குது. எந்த அதிகாரத்தில் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம்? எபிரேயர் 11. அந்த அதிகாரத்துல யாருக்கு பெயர் வருது? காரணம் என்ன? அவன் வாயினால சொன்னத ரொம்ப கஷ்டமாய் இருந்த பொழுதும் அதை என்ன செய்து விட்டான்? நிறைவேற்றி விட்டான். பைபிள் சொல்லுது, ஒருவன் சொல் தவறாதவன் ஆனால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் சொல்லுங்க என்ன செய்கிறவன்? அடக்குகிறவனுமாய் இருக்கிறான் என்று யாக்கோபுல எழுதப்பட்டிருக்கு. ஆண்டவருடைய சமூகத்துல எடுத்த தீர்மானம், எடுத்த பொருத்தனை இதெல்லாம் நிறைவேற்றிட்டீங்களா? ஏன் இன்னும் வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை என்றால், தேவனிடத்தில் நாம் நிறைவேற்ற வேண்டிய விஷயங்கள் சில பாக்கி இருக்கிறது. நீங்க எடுத்த தீர்மானத்தை நிறைவேற்றிட்டு வர்றீங்களா? உன் வாயினால் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும். வாயினால சொன்னதை நிறைவேற்ற வேண்டும். உணர்ச்சி வசப்பட்டு எடுத்த தீர்மானமோ இல்லது உள்ளம் உடைந்து எடுத்த தீர்மானமோ, தீர்மானம் எடுப்பது மட்டும் போதாது, வாயால சொன்னது மட்டும் போதாது, அதை உன்னுடைய அன்றாட வாழ்வில் நிச்சயம் நிறைவேற்றும் பொழுது கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும். ஒன்றாவது, தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்ற வேண்டும்.
இரண்டாவது, வாயினால் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும். சங்கீதத்தில் அழகா சங்கீதக்காரர் சொல்லுகிறார் பாருங்க, 76ஆம் சங்கீதம் 11. பொருத்தனை பண்ணி அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நிறைவேற்றுங்கள். அவரை சூழ்ந்திருக்கிற அனைவரும் பயங்கரமானவருக்கு காணிக்கைகளை கொண்டு வர கடவர்கள். ஆண்டவர் யார் தெரியுமா? பயங்கரமானவர். அவருக்கு என்ன கொண்டு வர கடவர்கள்? சிலர் ரொம்ப நல்ல இந்த புது வருஷத்துல எல்லாம் தீர்மானம் எடுத்து, ஆண்டவரே இந்த வருஷத்துல நான் தசமபாகம் கொடுப்பேன் ஆண்டவரே, 10ல் 1 இல்லை ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 10ல் 2 கொடுக்க போறேன் ஆண்டவரே, நான் அப்படி செய்ய போறேன் ஆண்டவரே, காணிக்கை விஷயங்களை நிறைய தீர்மானம் எடுப்பாங்க. குட். அந்த தீர்மானத்தை வாயால் சொன்னதை கண்டிப்பா என்ன செய்யணும்? நிறைவேற்ற. மூன்றாவதாக நிறைவேற்ற வேண்டியது என்ன? வாசிக்கலாமா? யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். போதும். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் என்ன செய்கிறீர்கள்? நிறைவேற்றாவிட்டால் அப்படிதானே அர்த்தம். ராஜரீக பிரமாணம் என்னங்க? நம்ம நிறைய பிரமாணம் எல்லாம் பார்த்திருக்கோம். இந்த வசனத்துல இந்த வார்த்தைக்கு பிரமாணத்துக்கு ஒரு பெயர் போட்டிருக்கு, ராஜரீக பிரமாணம். அதுதான் பைபிளின் மைய கருத்து, அதுதான் கிறிஸ்தவத்தின் சாராம்சமே. அதுதான் எது? அன்பு. தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறணுமா? ராஜரீக பிரமாணத்தை நீங்க நிறைவேற்றீங்களா? கேள்வி. ராஜரீக பிரமாணம் என்ன? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறணும். கூடுமான வரைக்கும் எல்லார்ட்டையும் எப்படி இருங்க ஐயா? சமாதானமா இருங்க, அன்பா இருங்க. ஆமென், ஹல்லேலூயா. பைபிள் அழகா சொல்லுது. அடுத்த வசனம் பாருங்க, ரோமருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 8லிருந்து 10 வரை. ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். எல்லாரும் சொல்லுங்க, பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் முழு நியாய பிரமாணத்தை என்ன செய்திருந்தான்? அதை பற்றி எக்ஸ்பிளனேஷன் அடுத்த வசனம் வருது. எப்படி என்றால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சையாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேற எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கி இருக்கிறது. அன்பானது ஸ்தோத்திரம். இதுல உள்ள அத்தனை கட்டளையும் ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கி இருக்கு. அந்த வார்த்தைக்கு பேர் என்ன? அன்பு. எல்லாம் சொல்லுங்க. நியாய பிரமாணத்தை முழுவதும் அடக்குகிற ஒரே பிரமாணத்துக்கு பேர் தான் ராஜரீக பிரமாணம். அந்த ராஜரீக பிரமாணத்தினுடைய ஒரே வார்த்தை தான் அன்பு. ஆமென். ஏன்னா அடுத்த வசனம் தான் விளக்கம் கரெக்டா கொடுக்கும் பாருங்க. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. அப்ப அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது என்பது மட்டும் இல்ல, பொல்லாங்கு நினையாது. எல்லாம் சொல்லுங்க, பொல்லாங்கு நினைக்க கூட செய்யாது. ஸ்தோத்திரம். ஐயோ, அவங்களுக்கு தப்பே நினைக்க கூடாது. ஏன்னா அவங்க மேல நமக்கு என்ன இருக்குது? சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு யார் மேல அன்பு இருக்குதோ அவங்களுக்கு பொல்லாங்கானதை நம்ம என்ன செய்ய மாட்டோம்?
அவங்க நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், மேன்மையா இருக்கணும், உயர்வா இருக்கணும். இதுதான் அவங்க மேல இருக்க அந்த அன்பினால வர்ற காரியம். ஒரு கட்டுக்களவு கூட அவங்கள பற்றி தவறாகவோ அவங்களுக்கு தீமை செய்ய வேண்டுமோ என்ற எண்ணம் வராமல் இருப்பதற்கு காரணம் அவங்களை குறித்து இவர்களுக்கு என்ன இருக்கிறது? அன்பு இருக்கிறது. ஆக மூன்றாவது நாம் நிறைவேற்ற வேண்டியது என்ன பிரமாணம்? ராஜரிக்கப்படும். எல்லாம் சொல்லுங்க. 1, தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றுங்கள். 2, வாயினால் சொன்னதை நிறைவேற்றுங்க. 3, ராஜரிக பிரமாணத்தை நிறைவேற்றுங்க. 4 வேகமா வாசிக்கலாமா? கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம். இங்க ஒரு பிரமாணம் இருக்கிறது. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். கை உயர்த்துற அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். Christianity is not independent but interdependent. எல்லாம் சொல்லுங்க. Christianity is not independent but interdependent. கிறிஸ்தவம் என்பது ஸ்தோத்திரம் தனியாய் நிற்பதல்ல, ஒருவரோடு ஒருவர் சொல்லுங்க இசைந்து நிற்பது. ஏற்றுக்கொண்டவங்க மட்டும் ஆமென் சொல்லலாமா? இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமானது. பூமியில 2 பேர் ஒருமனப்பட்டு தாங்கள் வேண்டிக் கொள்கிற காரியத்துல ஒருமனமா இருந்தா அவர்கள் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவர்களுக்கு அருளி செய்வார். இங்கே ஒரு பிரமாணம் இருக்கு. இந்த பிரமாணத்துக்கு பேர் கிறிஸ்துவின் பிரமாணம். அந்த பிரமாணத்தினுடைய சாராம்சம் என்ன? ஒருவர் பாரத்தை ஒருவர் என்ன செய்யணும்? ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்பது. சின்ன விளக்கம் சொல்றேன். ஒரு பரிசுத்தவான் இப்படி எழுதியிருந்தார், நம்முடைய சந்தோஷத்தை இன்னொருவரிடத்தில் பகிர்ந்து கொண்டால் நம்முடைய சந்தோஷம் ரெட்டிப்பாக மாறுகிறது, டபுள் ஆகிறது. அதே நேரத்தில் நம்முடைய துக்கத்தை இன்னொருவரிடத்தில் பகிர்ந்து கொண்டால் நம்முடைய துக்கம் பாதியாக குறைகிறது. புரிஞ்சவங்க மட்டும் ஆமென் சொல்லலாம். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைங்க ஒருவர் வேதனையோடு வந்தா அந்த வேதனையை நாம் என்ன செய்ய வேண்டும்? பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவங்கள வேதனைப்படுத்த கூடாது. ஆமென் சொல்லுது மட்டும் அல்லேலூயா சொல்லுங்களா? ஃப்ரெண்ட்ஸுக்கு வேதனையை மட்டும்தான் நம்ம புரிஞ்சுக்கணுமா? இல்ல சக விசுவாசியுடைய வேதனையை நம்ம என்ன செய்யணும்? புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. வீட்டுக்குள்ளால கணவனுடைய பாரத்தை மனைவி என்ன செய்யணும்? புரியணும். மனைவி சுமக்கணும். மனைவியுடைய பாரத்தை கணவன் என்ன செய்யணும்? சுமக்கணும். கிறிஸ்துவின் பிரமாணம் என்ன? ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்பது. அல்லேலூயா. அதான் நான் சொல்றேன், நல்லா ஷேர் பண்றதுக்கு ஒரு நபர் நமக்கு கிடைச்சா நம்ம ஆவிக்குரிய வாழ்வில் இன்னும் லகுவாய் முன்னேற முடியும். அநேகர் தன்னுடைய பாரத்தை தானே என்ன செய்கிறார்கள்? சுமக்கிறார்கள். இன்னும் அதிமேதாவிகள் சிலர் சொல்லுவாங்க, என்ன பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு தெரியாதா? கர்த்தர் மேல் உன் பாரத்தை அவர் உன்னை. ஒருத்தரையும் சொல்லணும், அங்க போய் சொல்லு. குட், நல்லதுதான், உண்மைதான், அதை நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆண்டு விட்ட பாரத்தை இறக்கி வைக்கலாம். ஆனாலும் நம்மையும் அறியாம யார்கிட்டையாவது இதை கொண்டு போய் கொட்டுனா நல்லா இருக்கும் போல இருக்குதுன்னு சொன்னவங்க மட்டும் கையை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆனா அப்படி கொட்டுறதுக்கு விசுவாசிகளாகிய நாம தான் ஸ்தோத்திரம் ரெடியா இருக்கணும். அவங்க கொட்டுனாங்கன்னா ஏற்றுக்கொள்ளணும். ஓகே, அவங்கள தட்டி கொடுக்கணும். நோ ப்ராப்ளம், கவலைப்படாதுங்க. அப்படியா, இவ்வளவு பிரச்சனையா, புருஷனாலையா, பிழைனாலையா, ஒன்றும் கவலைப்படாதுங்க, நாங்க உங்களுக்காக என்ன செய்கிறோம்? ஜெபிக்கிறோம். இந்த ஒரு வார்த்தை அவருடைய பாரத்தை பாதியா குறைச்சிருது. இந்த அநேகர் ஸ்தோத்திரம் சிலர்கிட்ட ஷேர் பண்ணி ஏமாற்றம் அடைந்தது நிமித்தமா தங்கள் பிரச்சனைகளை யார்ட்டையுமே
சொல்லாம மனதுல வைத்து வைத்து என்ன ஆகுது? திடீர்னு மனசு ஹார்ட் என்ன செய்யுது? வெடிக்குது. அதுக்கு பேர் தான் என்னது? ஹார்ட் அட்டாக். ஸ்தோத்திரம். கணவன் மனைவிடத்துல தன்னுடைய பாரத்தை என்ன செய்யணும்? ஷேர் பண்ணணும். மனைவி கணவனிடத்துல தன்னுடைய பாரத்தை என்ன செய்யணும்? ஷேர் பண்ணணும். அக்கா தங்கச்சிகிட்ட தன்னுடைய பாரத்தை என்ன செய்யணும்? சொல்லுங்க, ஷேர் பண்ணும். தங்கச்சி அக்காவிடத்துல ஷேர் பண்ணணும். அண்ணன் தம்பிகிட்ட ஷேர் பண்ணலாம், இல்லது உறவுகளுக்குள்ள ஷேர் பண்ணலாம். ஏனென்றால் அதுதான் கிறிஸ்துவின் பிரமாணம். உண்மையாய் தேவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்ற விரும்புகிறவர்கள் ஒருவர் பாரத்தை ஒருவர் என்ன செய்வாங்க? சுமப்பாங்க. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்பது கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுகிறோம். அவருடைய பிரமாணத்தை நிறைவேற்றும் பொழுது அவர் எனக்கு சொன்ன வார்த்தைகளை அவர் நிறைவேற்றுவார். ஒவ்வொரு விசுவாசியும் இந்த பிரமாணத்தை அன்றாட வாழ்விலே என்ன செய்யணும்? நிறைவேற்ற வேண்டும். யாரோ ஒருவர் வேதனையோடு வந்து உங்கள்கிட்ட காரியங்களை ஷேர் பண்றாங்களா? டைம் ஸ்பெண்ட் பண்ணி காது கொடுத்து என்ன செய்யுங்க? கேளுங்க. வேற எதையும் செய்ய முடியாவிட்டாலும் அவர்கள் சொல்லுவதை கேட்கும் பொழுது அவர்கள் பாரம் பாதியாக குறைகிறது. அவர்களுக்காக இன்னும் நாம் ஜெபிக்கும் பொழுது அவர்கள் சுகமடைகிறார்கள், விடுதலை அடைகிறார்கள், சமாதானம் அடையும் பொழுது ஒரு நாள் வந்து சொல்லுவாங்க, நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டு போன உடனே என் பாரம் போயிட்டுன்னு சொன்னா அந்த நேரத்தில் இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வருகிறதே. அதுதான் கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றினதின் விளைவு. ஐந்தாவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 13 முதல் 17 முடிய உள்ள வசனங்களை குறிச்சுங்க. அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். என்ன நிறைவேற்றணும்? நீதி. இந்த நீதிக்கு பேர் என்ன? ஞானஸ்நானம். எல்லாரும் சொல்லுங்க, இந்த நீதிக்கு பேர் என்ன? கவனிக்கணும். ஞானஸ்நானம் என்பது கர்த்தரோடு பண்ணுகிற உடன்படிக்கை. பாவத்துக்கு மரித்த ஒரு மனிதன் தண்ணீருக்குள் தன் பாவ சரீரத்தை, பாவ சாயலை அடக்கம் பண்ணிவிட்டு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சாயலிலே இணைக்கப்பட்ட மனிதனாய் புது சிருஷ்டியாய் வெளி வருவதற்கு பெயர் தான் என்னது? ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் என்ற சத்தியம் புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது அல்லவோ? அந்த புதிய ஏற்பாடு கிரேக்க பாஷையில எழுதப்பட்டிருக்குது. கிரேக்க பாஷையிலே ஞானஸ்நானம் என்ற வார்த்தைக்கு பேப்டிசோ என்ற வார்த்தை கையாளப்பட்டிருக்கிறது. அந்த பேப்டிசோ என்ற வார்த்தையினுடைய ஒரிஜினல் மீனிங்கை நீங்க பார்த்தீர்களே, ஆனா டு டிப் இன்டு த வாட்டர் என்பதுதான், தண்ணீருக்குள் முழுக்குதல் என்பதுதான் ஞானஸ்நான வார்த்தையின் அர்த்தம். அதை நீங்கள் உடனே நிறைவேற்ற வேண்டும். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க இதுவரையில நீதியை நிறைவேற்றாமல் இருந்தால் இன்று கர்த்தர் தருகிற வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 16:16 பாருங்க. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் விசுவாசியாதவனோ ஆக்கினைக்கு உள்ளாக. பாருங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளணுமா? கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேறுதலை நீங்க அனுபவிக்கணுமா? தேவனுடைய நீதியை நிறைவேற்ற உடனே முன் வாருங்கள். ஆறாவதாக வாசிக்கலாம் 2 கொரிந்தியரின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆகையால் அதை இப்பொழுது செய்து நிறைவேற்றுங்கள். கொடுக்க வேண்டும் என்கிற விருப்பம் உண்டாயிருந்தது. எல்லாம் கவனிங்க, கொடுக்க வேண்டும் என்கிற விருப்பம் உண்டாயிருந்தது போல உங்களுக்கு உள்ளவைகளில் எடுத்து அதை நிறைவேற்றுதலும் உண்டாவதாக. எல்லாம் சொல்லுங்க, சேர்ந்து சொல்லுங்க, அதை நிறைவேற்றுதலும் உண்டாவதாக. முதல் பாயிண்ட்ல முதல்ல தொடங்கும்போது இப்படி, ஆகையால் அதை இப்பொழுது செய்து
எதை இப்பொழுது செய்து நிறைவேற்றணுமா? கொடுக்க வேண்டும் என்கிற விருப்பம் உண்டாயிருந்தது போல உங்களுக்கு உள்ளவைகளில் எடுத்து அதை என்ன செய்ய வேண்டும்? நிறைவேற்ற வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாருக்குள்ளேயும் ஒரு வாஞ்சை உண்டு. கர்த்தருடைய ஊழியத்துக்கு, கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு, சபை கட்டப்படுவதற்கு, ஊழியர்கள் போஷிக்கப்படுவதற்கு, மிஷனரிகள் தாங்கப்படுவதற்கு, அனாதைகள் ஆதரவற்றவர்களுக்கு ஒத்தாசை செய்வதற்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்ற விருப்பம் ஒவ்வொரு ஆண்டுடைய பிள்ளைக்குள்ளேயும் இருக்கிறது. ஆமென். விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஆமென் சொல்லுமா? விருப்பம் இருந்தா மட்டும் போதாது, அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? நிறைவேற்ற வேண்டும். இந்த கொரிந்தியரின் புத்தகத்தின் 8ஆம் அதிகாரம் 9வது அதிகாரத்தில் புதிய ஏற்பாட்டில் எப்படி கொடுக்கணும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா நிறைய பேர் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாட்டுப்படி நாங்க கொடுப்போம், பழைய ஏற்பாட்டில் தான் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லுங்க? தசமபாகம். புதிய ஏற்பாட்டில் 7 இடத்துல தசமபாகம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் புதிய ஏற்பாட்டின்படி கொடுக்கிற காணிக்கையின் அனுபவத்தை பார்ப்பீர்கள், ஏன்னா அதை விட பல மடங்கு அதிகமாய் கொடுக்க வேண்டும். இந்த 2 கொரிந்தியரின் புத்தகம் 8ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை பார்க்கும் பொழுது, அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு. அப்பதான் எனக்கு புரிஞ்சுது, கொடுத்தல் என்பது தேவன் கொடுக்கிற ஒரு கிருபை. எல்லாம் சொல்லுங்க, கொடுத்தல் என்பது. பாத்தீங்களா? அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த. அப்ப கொடுக்கிறதுக்கு ஒரு கிருபை என்ன செய்யணும்? வேணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. இப்ப நான் கேட்க, கிருபை பெற்றவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. வெரி குட். அப்ப கொடுக்கிறவங்களா நீங்க இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவங்க எப்படி கொடுத்தாங்களா? அந்த சபை எப்படி கொடுத்துச்சு? அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமா என்ன செய்தார்கள்? கொடுத்தார்கள். அல்லேலூயா. அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில், சாதாரணமான தரித்திரம் இல்லை, எப்படிப்பட்ட தரித்திரம்? கொடிய தரித்திரம் உடையவர்களாய் இருந்தும் அவங்க உள்ளத்துல என்ன இருக்குது? பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார். அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளை, ஸ்தோத்திரம். கொடுக்கணும்னு விருப்பம் இருந்தா மட்டும் போதாது, இருக்கிறதை எடுத்து அதை என்ன செய்திடணும்? நிறைவேற்றி விட வேண்டும். இன்று அநேகர் நான் கொடுக்கணும் கொடுக்கணும் ஆசையா இருக்குது ஆசையா இருக்குன்னு சொல்லுவாங்க. நல்லதுதான். ஆனா அதை கொடுக்குறீங்களா? ஸ்தோத்திரம். பெருசா செய்யணும். இருக்கிறதுல 2 காசு போட்ட விதவையை கர்த்தர் என்ன செய்தார்? மெச்சி பேசினார். எல்லாம் சொல்லுங்க, 2 காசு போட்ட விதவையை சத்தமா சொல்லுங்களா? மெச்சி பேசினார். கொடுக்கணும், நீ மனசு இருந்தா நம்ம கொடுக்கலாம். எல்லாரும் தன்னுடைய பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து போட்டாங்க. இவளோ தன்னுடைய ஜீவனத்துக்கு உண்டானது எல்லாவற்றையும் போட்டு. கொடுக்கணும் இருந்தா கொடுத்துருவோம். ஸ்தோத்திரம். நிறைய கொடுக்கிறதுக்கு கர்த்தர் எனக்கு நல்ல கிருபை தந்திருக்காரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. சத்தமா சொல்ல மாட்டீங்களோ? ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். எனக்கு ஆசை கர்த்தர் நிறைய தரணும், நிறைய கொடுக்கணும். எல்லாம் சொல்லுங்க, எப்படி தரணும் சொல்லுங்க? நிறைய தருவாரு, நிறைய என்ன செய்வோம். ஆனா இப்போ இல்ல, அப்போல இருந்த கொஞ்சம் இருந்த பொழுதுலேருந்தே கொடுத்து கொண்டே இருக்கிறேன். ஸ்தோத்திரம். கொடுக்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்தால் போதாது, அதை எடுத்து என்ன செய்யணும்? நிறைவேற்ற. கொடுக்கணும் என்ற விருப்பம் இருந்தது, அதை நிறைவேற்றின பொழுது கர்த்தர் தந்து கொண்டே தான் இருக்கிறார். கர்த்தர் கைவிடல. இன்று ஒரு விருப்பம் உங்களுக்குள்ள இருக்குல்ல, அதை நிறைவேற்றுங்க. கர்த்தர் உங்களுக்கு சொன்ன ஆசீர்வாதத்தை நிச்சயம் தருவார். கடைசி ஒரு பாயிண்ட் சொல்லி முடிச்சிடுறேன். 2 தீமோத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். எதை நிறைவேற்ற வேண்டும்? நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. எல்லாம் சேர்ந்து கடைசி வரியை மட்டும் சொல்லுங்க. உன் ஊழியத்தை நிறைவேற்று. ப்ளீஸ் எல்லாரும் வாய் தர சொல்லுங்க. உன் ஊழியத்தை நிறைவேற்று. 7 பாயிண்ட் சொன்னேன். 1, தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றுங்க. வாயினால் சொன்னதை நிறைவேற்றுங்க. ராஜரிக பிரமாணத்தை நிறைவேற்றுங்க. கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்க. எல்லா நீதியை நிறைவேற்றுங்க. கொடுக்க வேண்டும் என்று இருக்கிற விருப்பத்தை
நிறைவேற்றுங்க. கடைசியாக உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஒன்று சொல்லட்டுமா? உலக தோற்றத்துக்கு முன்பதாக, தாயின் கற்பத்தில் எலும்புகள் உருவாவதற்கு முன்பதாக நம்மை முன்குறித்த தேவன் இந்த உலகத்திலே வைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆண்டவருடைய பிள்ளைங்க ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். இதை ஒத்துக்கொள்றவங்க மட்டும் கைவேற்றுவர் அல்லேலூயா சொல்லுங்க. பாஸ்டராகி தான் ஊழியம் செய்யணும்னு இல்லை, ஸ்தோத்திரம் தீர்க்க தரிசனம் சொல்லி தான் ஊழியம் செய்யணும்னு இல்லை. கடைசியா ஸ்தோத்திரம் பல்வேறு விதமான ஊழியங்கள். சுவிசேஷம் அறிவித்தல் ஒரு ஊழியம், ஆத்துமாக்களுக்காக ஜெபிப்பது ஒரு ஊழியம், திறப்பில் நிற்பது ஒரு ஊழியம், உபவாசம் பண்ணி போதகர்களுக்காய் ஊழியக்காரர்களுக்காய் ஜெபிப்பது ஒரு ஊழியம். அல்லேலூயா. ஏற்றுக்கொண்டவங்க மட்டும் ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பார்வையற்ற ஒரு மனுஷனுக்கு இந்த பைபிளை வாசித்து காட்டுவது கூட ஒரு, சொல்லுங்க, திக்கற்றவர்களுக்கு ஒரு சின்ன உதவி செய்வது கூட ஒரு, இந்த சர்ச்சை கிளீன் பண்ணுவது ஒரு ஊழியம், ஊழியக்காரர்களுக்கு பணிவிடை செய்வது கூட ஒரு, இங்க பல்வேறு பொறுப்புகள் இருக்குது, அதை நிறைவேற்றுவது கூட ஒரு ஊழியம். நீங்க செய்ய வேண்டியது முதல்ல உங்களுக்கு என்ன விதமான ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அடையாளம் கண்டுகொண்டு அந்த ஊழியத்தை உங்கள் வாழ்நாள் முழுவதும் தேவ சித்தத்தின்படி நிறைவேற்ற வேண்டும். பைபிள் அப்படிதான் சுவிசேஷத்தை அறிவிப்பது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது, அதை அறிவியாதிருந்தால் எனக்கு ஊழியம் செய்வது ஒவ்வொருவருக்கும் உள்ள கடமை. இன்னும் குடும்ப ரட்சிக்கப்படலையே, அவங்க ஜெபிப்பது ஒரு பெரிய ஊழியம். நம்ம இந்தியா இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது, இந்தியாவை ஆசீர்வதியும் என்று ஜெபிப்பது ஒரு பெரிய ஊழியம். தேசத்தின் தலைவர்கள் ரட்சிக்கப்படணும், ஜெபிப்பது ஒரு ஊழியம். ஸ்தோத்திரம். ஊர்ல நடந்து போகும்போது ஆண்டவரே இந்த ஏரியாவில் இருக்க ஜனங்கள் எல்லாரும் மனம் திரும்பட்டும் என்று மனதில் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருப்பது கூட ஒரு, உங்களுக்கு கர்த்தர் தந்திருக்கிற ஊழியத்தை நிறைவேற்றும் பொழுது நிச்சயம் தேவனுடைய ஆசீர்வாதங்களும் வாக்குத்தத்தங்களும் உங்கள் சிரசிலை நிறைவேறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைவேற்றி பாருங்கள், அவர் நிறைவேற்ற தவற மாட்டார். எல்லாம் சொல்ல, நிறைவேற்றி பாருங்கள், அவர் நிறைவேற்ற தவற மாட்டார். ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொருட்டு எழும்பி நிற்க போகிறோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை, தாம் தந்த தரிசனங்களை, தாம் அருளின வெளிப்பாடுகளை நிறைவேற்றுவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். ஆனால் நாம் நிறைவேற்ற வேண்டியவற்றை நிறைவேற்றாததுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாததற்கு காரணம் என்பதை கர்த்தர் நமக்கு தெளிவுபட போதித்திருக்கிறார். உணர்த்தப்பட்டவங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்தி, ஆமாப்பா நான் இன்னும் பூரணமா உடைய வார்த்தையை நிறைவேற்றல, நான் வாயினால நிறைய தீர்மானம் எடுத்திருக்கிறேன், ஆனா அதை நிறைவேற்றல. ராஜரீக பிரமாணமாகிய அன்பு எனக்குள்ள இன்னும் பூரணமா பொங்கல. கிறிஸ்துவின் பிரமாணமாகிய ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிற அனுபவத்தில் நான் குறைவுபட்டிருக்கிறேன், மன்னியும், அதை நிறைவேற்ற விரும்புகிறேன். நீதி இன்னும் நிறைவேற்றல, ஞானஸ்நானம் இன்னும் எடுக்கல. ஆண்டவரே நான் எடுக்க ஒப்பு கொடுக்கிறேன். கொடுக்க வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது, ஆனா அதை இன்னும் நான் நிறைவேற்றல. எனக்குன்னு ஒரு ஊழியம் இருக்குதுன்னு ஆண்டவர் எனக்கு பலமுறை உணர்த்தினார். நானும் என் வேலையை மட்டும் கவனிச்சுட்டு இருக்கேன். நான் எந்த விதத்துல ஆண்டவருடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்துக்கு பயன்பட முடியும், நான் எந்த விதத்துல சபையின் எழுப்புதலுக்கு பிரயோஜனப்பட முடியும், நான் எந்த விதத்துல தேசம் சந்திக்கப்படுவதற்கு பிரயோஜனப்பட முடியும், அதை நீங்க செயல்படுத்தணும்ல.
அதை நீங்க நிறைவேற்ற வேண்டும். அப்படி நாம் நிறைவேற்றும் பொழுது அவர் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்ற தவறவே மாட்டார். வாக்கு தத்தம் தந்தவர் மறவா, வழிகாட்டி நடத்திட மறவா. வாக்கு தத்தம் தந்தவர் மறவா, வழிகாட்டி நடத்திட மறவா. வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவா. வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவா. உன்னை ஒரு இமை பொழுதில் மறவா, மறவா, இயேசு மறவா. உன்னை உருவாக்கிய தரிசனம் தரிசனம் தந்தவர் மறவா, நடத்திட மறவா. தரிசனம் தந்தவர் மறவா, தாங்கியே நடத்திட மறவா. எப்பக்கம் நெருக்கங்கள் உன்னை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவா. தேவன் உன்னை மறவா, எலியா தேவன் உன்னை மறவா, மறவா, இயேசு மறவா. உன்னை ஒரு இமை பொழுதில் மறவா, மறவா, இயேசு மறவா. ஒரு முறை கூட மறவா, இயேசு அம்மாப்பா. உன்னை ஒரு மறவா. Thank you Jesus. மறவா, இயேசு மறவா. அம்மாப்பா ரெண்டு கரங்களை தெய்வ சமூகத்தில் உயர்த்தி நாங்கள் நிறைவேற்ற வேண்டியதில்லை, குறைவுபட்டிருக்கிறோம் ஆண்டவரே. அதை நிறைவேற்ற எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களுக்கு சொன்ன நல்வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நிறைவேற்ற போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உம் வார்த்தையை நிறைவேற்றுவேன். நான் வாயினால் சொன்னதை நிறைவேற்றுவேன். ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்றுவேன். கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுவேன். தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியாகிய ஞான ஸ்நானத்தை பெற்றுக் கொள்வேன். கொடுக்க வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கிறதே, அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவேன். எனக்கென்று நீர் வைத்திருக்கிற அந்த ஊழியத்தை நான் அடையாளம் கண்டுகொண்டு அதை நிறைவேற்றுவேன். ஆண்டவரே, நான் நிறைவேற்றும் பொழுது நீ சொன்னதை நிறைவேற்ற போகிறேன். அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில பங்கெடுத்த ஒவ்வொருவரோடு நீ பேசினேன். நம்முடைய பிள்ளைங்க கடந்து செல்கிறாங்க. வசனங்களை அவர்கள் உள்ளம் பதித்து விட்டபடியால் ஸ்தோத்திரம். அந்த வசனங்களை வாழ்க்கையிலே அபியாசப்படுத்துவதற்கு ஆவியானுடைய பலனும் தெய்வத்தின் கிருபையும் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டபடியால் ஸ்தோத்திரம். கடந்து செல்கிறாங்கப்பா. கர்த்தர் இந்த வாரம் முழுவதும் நன்மை கிருபை பெருக செய்யும். நிறைவான நம்முடைய அற்புதங்களை
ஆச்சரியமளிக்கும் விதத்தில் ஒரு குடும்ப எல்லைக்குள்ளே நிறைவேற்றும். தொடர்ந்து வரும் நாட்களில் இந்த செய்தியை தொலைக்காட்சி மூலமாகவோ இணையதளத்தின் மூலமாகவோ பார்க்க போகிறவர்களையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. கூடி வந்த தெய்வ ஜனத்தை ஆசீர்வதிக்கிறோம். எங்களோடு கூட இருப்பவரும் எங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுகிறவருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.